உலகளாவிய பேகுரு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு CAV சுப்ரா சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சுபா மேடம். சார், பரபரப்பான அரசியல் சூழ்நிலை. அண்ணாமலையின் டெல்லி பயணம் எதை காட்டுகிறது? வெயிட் பண்ணுங்க, இன்னும் 2 நாள் தான், வந்து பொறுத்து பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. என்ன பதில் சொல்வாருன்னு நினைக்கிறீங்க சார்? இதே மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜூன் 4 அன்னைக்கு ஒரு ரிசல்ட் வந்தது. அப்போ கூட நம்ம எதிர்பார்த்தோம் நமக்கு நிறைய தொகுதிகள் கிடைக்கும் தமிழகத்தில் இருந்துட்டு. தமிழக மக்கள் இந்திய மக்கள் பிரதமரை தேர்ந்தெடுத்தாங்க, தமிழக மக்களை பிரதமரை நிராகரிச்சுட்டாங்க. அந்த மாதிரியான தவறு இந்த வருகின்ற ஜூன் 4 நடக்காது அப்படின்னு நம்ம நம்பணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற தமிழக மக்களுக்கு குறிப்பா ஒரு மாற்று அரசியலை நோக்கி போற தமிழக மக்கள் ரெடி ஆயிட்டாங்க. ஸோ மாற்றத்துக்கான ஒரு இதை ஒரு ஒரு முதல் இதை தேர்தல் ரிசல்ட் இப்போ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஆனால் அந்த மாற்றம் எப்படி நமக்கு ஏமாற்றமாக இருக்க போகிறதா, எப்படி இருக்க போகுதுன்றது காலம்தான் பதில் சொல்லும். ஸோ அதை தாண்டி என்னதான் ஒரு ஆளுங்கட்சி இருந்தாலும் அதற்கு எதிர்கட்சியாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான எதிர்கட்சியாக ஒருத்தர் வேணும். ஒரு எதிர்கட்சியாக இல்லைன்னா கூட எதிர் சித்தாந்தத்தில் உங்களை கவுண்டர் பண்ற அளவுக்கு ஒரு எதிர்கட்சி தலைமை வேணும் அப்படின்னா அதுக்கு இன்னைக்கு மக்கள் பார்க்கறது அண்ணாமலை. ஏன் இவ்வளோ பேசு பொருளாயின்ட்டுருக்குன்னா, இவரை எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் இவர் எதிர்பார்த்த ஒரு கூட்டணி அமையலை. ஆனால் அந்த கூட்டணிக்குண்டான டைரக்ஷன்லையும் அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு சிங்க்ரனைஸ் ஆகாமல் போயிடுச்சு. ஓகே, ஆனால் அவங்க தேசிய தலைமைக்கு கட்டுப்பட்டார். ஏன்னா உண்மையிலே சொல்லணும்னா தேசிய தலைமை அதிமுக தலைமையிலான என்டிஏ இங்கே ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணாங்க, அதுக்கு வெற்றி கிடைக்கல. அப்படின்ற போது இதை ஒரு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி இதற்கு அடுத்து ஒரு தலைமை இங்க பிஜேபிக்கு தேவை. அது இங்க இருக்கிற எல்லாருக்குமே அது அண்ணாமலையாக இருக்க வேண்டும் என்று ஆசை. கண்டிப்பா அது அதாவது இன்னும் ஒரு 10-15 வருஷம் மட்டுமே அரசியல்ல தமிழக அரசியலை உற்று நோக்குகின்ற, குறிப்பா ஜெயலலிதா, கலைஞர் அவங்க போனதுக்கு அப்புறமா அரசியலை உற்று நோக்குகின்ற ஒரு சாதாரண குடிமக்களுக்கு கூட அண்ணாமலை வர வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும்போது, அவர் வந்தாதான் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் வரும்ன்ற மாதிரி தெரியும் போது, மேல இருக்கிற சாணக்கியர்கள், அரசியல் சாணக்கியர்கள், மோடி அவர்களும் சரி, அமித்ஷா அவர்களும் சரி, இவர்களுக்கெல்லாம் தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதனால எனக்கு தெரிந்து ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு ஒரு தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு மாற்றம் வரும். ஸோ அண்ணாமலை இன்னும் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதான் நான் நம்புகிறேன். அதுதான் ஜூன் 4ஆம் தேதி அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு மேபி 1 or 2 weeks லேட்டராக கூட போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டக்குன்னு அவங்க உயர்மட்ட குழு இருக்குது, ஒரு இந்த ரீஜனல் குழுக்கள் இருக்குது, அவங்களுக்குலாம் கலந்து ஆலோசிக்க வேண்டும். இது அண்ணாமலை என்ற ஒரு தனிநபருக்காக எடுக்க போகின்ற முடிவு கிடையாது. தமிழகத்திற்கு அடுத்து வரப்போகின்ற அரசியலை எப்படி எந்த திசை நோக்கி போக வேண்டும், 2029 கூட்டணி யாரோட அமைக்க வேண்டும், அந்த கூட்டணிக்குண்டான தலைவர்கள் இன்னைக்கு பிஜேபியில ஒரு தலைவரை நியமித்தால் அந்த தலைவரை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஏன்னா நீங்க இப்போ இது ஒரு தலைவரை நியமிச்சுட்டு 2029 ஒரு கூட்டணி வரும்போது அந்த கூட்டணிக்கு ஒரு ஓவா தலைவராக மாற்றிட்டான்னா அவரை மாற்ற முடியாது நீங்க. ஸோ மேபி ஐ திங்க் தே வில் டேக் சம் டைம் அண்ட் லீடர்ஷிப் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா லீடர்ஷிப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த வருகின்ற லீடர் 29 வரைக்கும் கண்டிப்பாக ஒரு தலைவராக, பிஜேபியை வழிநடத்துகின்ற தலைவராக, கூட்டணிக்குள்ள ஒரு லீடிங் தலைவராக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போதான் 2029 தமிழகத்திலிருந்து உங்களுக்கு மத்திய அமைச்சரவையில் லோக்சபா மூலமாக இடம்பெறுகின்ற அமைச்சர்கள், எம்பிக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணினதுக்கு அப்புறம் தான் அண்ணாமலையோட பொசிஷன் என்னன்னு தெரியும். அது கண்டிப்பா நிதின் நபீனோட பேச போறாருன்னு நினைக்கிறேன் நான். அப்படிதான் நமக்கு வலைதளத்துல செய்திகள் வருகிறது. நிதின் நபீன்கிட்ட பேசிட்டு அப்புறம் அமித்ஷா அவங்கள்ட்டையும் பேசுவாங்க. பேசி ஒரு மேபி ஜூன் 4 அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். ஆனா அது அந்த தெளிவான ஒரு பார்வையை எப்படி வடிவமைப்பது, இந்த வடிவம் கொடுக்கணும்ல. ஓகே, அவங்க ஒரு கிளியரா இப்படி போலான்னு ஒரு ட்ராக் எடுப்பாங்க. ஆனா அதற்கு புள்ளி வைப்பாங்களே தவிர கோலம் போடணும் இல்லையா? அந்த கோலம் போடுவதற்கு என்பது, அந்த தாமரை என்ற அழகிய கோலம் வருவதற்கு சிறிது காலம் ஆகும். மேபி 1 or 2 months ஆகலாம். அதனால் பொறுத்திருந்து பார்க்கணும். கண்டிப்பாக தமிழகம் ஒரு நல்ல ஒரு மாற்று எதிர் சித்தாந்தத்தில் உள்ள ஒரு எதிர்கட்சி இருக்கின்ற ஒரு கூட்டணியை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்குன்னு நான் பார்க்குறேன்.
சார், நீங்க தமிழகம் மாற்று எதிர் சித்தாந்தம்னு சொல்றீங்க. இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் பேசும்போது, திருச்சியில என்ன சொல்றாருன்னா, நன்றி தெரிவிக்கும் கூட்டத்துல, இப்பவும் இங்க 2 பேருக்கு தான் போட்டி. அது திமுகவுக்கும், தாவேகாவுக்கும் தான். இப்பயாவது நீங்க கொஞ்சம் ஆக்டிவ் எதிர்க்கட்சியா செயல்பட்டு மக்கள் கிட்ட நல்ல மதிப்ப பெறுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கி எல்லாமே தூர்ந்து போன சக்திங்கிறாங்க. அது இல்லவே இல்ல அப்படிங்கிறாங்க. காணாம போன சக்தி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியாவது சில பேர் இருந்தாங்க. இப்ப ஒருத்தருமே இல்ல. அவங்களுக்கு தேர்தலுக்கு முன்னமையாவது வேலை இருந்துச்சு. இப்ப ஒண்ணுமே வேலை இல்லன்னு சொல்றாங்க. சோ இந்த வேர்டிங்ஸ்லாம் யார குறிக்குது? அவருமே திமுக மட்டுமே எதிர்க்கட்சி அப்படிங்கிற ரீதியில பேசுறாரு. திமுகவும், தாவேகாவும் வேற வேறயா? இல்ல 2 விஷயமா அவர் வந்து அரசியலாக ஒரு தன்னுடைய அரசியல் சித்தாந்தத்துல வந்து போலரைஸ் பண்ண ட்ரை பண்றாரு. இப்போ ஒரு 3வது சக்திய வந்து நீங்க வந்து இக்னோர் பண்ண நீங்க வந்து இவங்க 2 பேருக்குள்ள தான் ஒரு தேர்தல்ல இது போட்டி இருந்தது. நாங்க தான் வின் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து திருப்பி வந்து கட்டமைக்கிறாங்க. ஒரு பொய்ய வந்து ஒரு 100 தடவை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுவே உண்மையாக மாறிவிடும். அவ்வளவுதான். ஸோ அந்த பிம்பத்தை வந்து கட்டமைச்சுட்டு இருக்காரு. இது முக்கியமாக இந்த அவரோட மெசேஜ் யாருக்குன்னா அதிமுகவுக்கு தான். நம்ம உண்மையிலேயே ஒத்துக்க வேண்டும். பிஜேபி என்பது இன்னும் வருகின்ற கட்சி. கொஞ்சம் வளர்ந்த கட்சி கூட பின்னோக்கி போயிருக்குது. அதுல ஒன்றும் மாற்று கருத்து எல்லாருமே ஒத்துப்பாங்க. முன்னாடி 2014 கிட்ட 18% இருந்ததுன்னா திருப்பி 2024ல 18% வந்தது. இப்போ வந்து 3% கீழே போயிடுது. ஓகே. ஸோ அதில் வந்து அது கூட்டணி வைத்ததுனால வந்ததா இல்லை விஜய்க்கு அதிகமான வாக்குகள் விழுந்ததா அதெல்லாம் வந்து பின்னாடி இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண வேண்டிய வேலை. பட் இருந்தாலும் பிஜேபி தன் வாக்கு வங்கியை இழந்திருக்கிறது. அது வந்து ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். அதிமுக வாக்கு வங்கியை இழந்ததோட தன்னுள்ள உள்ள அந்த மூத்த நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரா வந்து கூடாரத்தை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? அதாவது எந்த கட்சியில 47 எம்எல்ஏக்கள் ஓகே ஜெயித்த ஒரு கட்சி துண்டா பாதியா 25 பேர் வந்து அவங்க கொறடா கொடுக்கிற அந்த விப்புக்கு அகேன்ஸ்டா அந்த ஆர்டருக்கு அகேன்ஸ்டா போய் வாக்களித்து இருக்கிறார்கள்னால் எப்படி வந்து கட்சி வந்து செங்குத்தா 2ஆ பலந்திருக்கு. புரியுதுங்களா? இந்த மெசேஜ் அவர் சொன்ன மெசேஜ் வந்து அதிமுக. ஸோ பிஜேபி என்பது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில வந்து சட்டமன்றத்தில் பெருசா இல்லை. ஒரே ஒரு தொகுதி தான் இருக்கு. ஒரு சீட்டு தான் இருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து எப்படி அதை வந்து ரிவைவ் பண்ணி ஓகே கொஞ்சம் பேக் ஃபுட் போயிருக்குது அது அந்த கட்சி திருப்பி அதை வந்து அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 17 வருஷமா கப்பை வின் பண்ணாத ஒரு டீம் எனக்கு ஐபிஎல் சீசன் 1லேருந்து எனக்கு வந்து ஆர்சிபி இன்னைக்கு நான் வின் பண்ணிட்டதுனால நான் சொல்றேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். எனக்கு வந்து சிஎஸ்கே மேல அவ்வளோ வந்து இது கிடையாது, ஒப்பீனியன் கிடையாது. பட் ஆர்சிபி மேல அன்னைய தேதியிலேருந்து எனக்கு வந்து ஒரு அபார நம்பிக்கை. ஏன்னா அன்னைய தேதியிலேருந்து விராட் கோலி, கிறிஸ் கெயில் இவங்க அப்புறம் அந்த டிவிலியர்ஸ் இவங்க மேல எனக்கு ஒரு அசாத்தியமான இது ஒரு கான்ஃபிடன்ஸ் நல்லா ஆடுவாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இவங்க வின் பண்ண முடியல. ஆனா இப்போ வின் பண்ணாங்க. 18வது தடவை வின் பண்ணாங்க ஐபிஎல்ல. 19வது திருப்பி பேக் டு பேக் வந்திருக்காங்க. அதை மாதிரி பிஜேபி ஒரு தடவை வின் பண்ணுவதற்கு 2029 வந்து கண்டிப்பாக ஒரு இன்னிங்ஸ் ஆரம்பிப்பாங்க. அந்த வின் பண்ணினதுக்கு அப்புறம் தட் வில் கம் பேக் டு பேக் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. 2029லேருந்து பார்த்தீங்கன்னா ஏறுமுகமாக தான் இருக்கும் பிஜேபிக்கு. அதற்கு இன்னைக்கு அஸ்திவாரம் போடுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் அதை தீர்த்து பேசிட்டு இனிமே வந்து மத்தியில என்ன ஆட்சி நமக்கு வர வேண்டுமோ அதற்கு யாரெல்லாம் வந்து இங்க கூட்டணி வந்து தயாராக இருக்கிறார்களோ அதன் மூலமாக இன்னைக்கு அப்படிதான் இந்த கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தைகள் நடத்த ஆரம்பிக்கணும். அதற்கு யார் வந்து ஒத்துழைப்பார்கள், யார் வந்து லீடிங்கா இருப்பாங்க, அந்த அந்த சிந்தனை உள்ள தலைவரை மட்டுமே பிஜேபிக்கு மாநில தலைவராக வந்து அமைக்க வேண்டும். அது வந்து கூடிய சீக்கிரத்தில் விரைவில் நடக்கும்னு நான் பார்க்கிறேன். ஸோ அதனால ஆன்சர் டு யுவர் பாயிண்ட், த மெசேஜ் இஸ் டு அதிமுக. அதிமுக வந்து இன்னமும் அவர் வந்து கட்சி என்கிட்ட தான் இருக்குது, எல்லாரையும் டிசைன் பண்ண வச்சுட்டு எல்லாரையும் வந்து கட்சியிலேருந்து விலக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்தா நான் தான் தலைவர்ன்ற இதுல இருந்தார் அப்படின்னா அதிமுக என்பது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடலில் கருத்த பெருங்காயம் மாதிரி கரைந்து கொண்டே போய்விடும். சரி, இது அதிமுகவும் சரியா உணர்ந்தனாலயோ என்னமோ ஐடி விங்ல அதிமுகல ஒரு காட்டமான ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காங்க. அவருடைய ஸ்பீச் வந்து ரொம்ப டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, நீங்க கத்தி பேசலாம், இல்ல கத்தி பட டயலாக் மாரி கூட பேசலாம். அப்படிலாம் பேசுனீங்கன்னா, இந்த மாடுலேஷன்லாம் மாத்தி மாத்தி பேசினா, உண்மை எல்லாம் பொய்யா ஆயிடுமா? இவ்ளோ பெண்கள், இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. அத பத்தின கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம கதை பேசிட்டு இருக்கீங்க. போலீஸ்காரங்கள நியமிச்சா மட்டும் போதுமா? குற்றம் குறைஞ்சிடுமான்னு கேக்குறாங்க. எஸ்.
ஆட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள கடக்க நேரத்துல நெறைய அதிகாரிகள் மாற்றம் நம்ம பார்க்கிறோம், செய்றோம். பட் குற்றங்கள் குறைந்திருக்கின்றனவா? இல்ல குற்றங்கள் குறையல. அது வந்து அப்படியே கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து ஐ திங்க் அவர் வந்து அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். அதாவது இன்னைக்கு என்னைக்குமே வந்து அமைச்சர்கள் தான் மாறுவாங்க. ஆளுங்கட்சி மாறும். ஆனா, அவர்கள் கீழ நியமிக்கப்படுகின்ற அதிகாரிகள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து பணிபுரிஞ்சிருப்பாங்க. இருக்கிற ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து சேலம் கலெக்டரா இருக்கலாம். நாளைக்கு சென்னை கலெக்டரா வருவாங்க. பட் கலெக்டர்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்கள், அவங்கவங்க என்னென்ன வேலை பண்ணணும், அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆஃபீசர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கும். ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து 40, 50 வயசுக்கு மேல இருக்கிற ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸ். அதனால அவங்களுக்கு வந்து அவங்க அண்டர் செக்ரட்டரியா இருக்கலாம், பிரின்சிபல் செக்ரட்டரியா இருக்கலாம், இல்ல கலெக்டரா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த தொகுதியில, இந்த நகரத்துல, இந்த மாவட்டத்துல, கிராமத்துல என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். அது தடுக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து ப்ரோஆக்டிவா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, ஏன்னா இந்த நீங்க சொல்ற போதை பழக்கம் வந்து உங்களுக்கே தெரியும், முன்னாடி இருக்குன்னு தெரியும். அப்போ வந்து அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்னென்ன பண்ணினாங்க, முன்னாடி அரசாங்கம் அதை பண்ணுவதை வந்து தடுத்தது எப்படி, இப்போ நம்ம தடுக்காம வந்து அதை இன்னும் எப்படி வந்து துரிதப்படுத்த வேண்டும், அதை வந்து நீங்க நடவடிக்கைகள் எடுத்து காமிக்கணும். ஸோ அதுக்காக வந்து நீங்க முன்ன இருந்த அரசாங்கம் வந்து போதையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதனால எங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அங்க இருக்கிற அதிகாரிகள் அமைச்சர்களை கேட்கல, அதிகாரிகள் என்ன பண்றாங்க? அதாவது நீங்க வந்து இப்போ ஒரு ஸ்கூல்ல வந்து ஹெட் மாஸ்டர் மாறினா கூட அங்க இருக்கிற டீச்சர்ஸ் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க அங்க வந்து பாடம் சொல்லி கொடுத்தாங்கன்னா கணக்கு வாத்தியார் கணக்கு தான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அவர் வந்து எனக்கு புதுசா ஹெட் மாஸ்டர் ஒருத்தர் வந்துட்டாரு, அதனால வந்து நான் கணக்கு வந்து கொஞ்சம் லேட்டா தான் சொல்லிக் கொடுப்பேன், மெதுவா தான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்றது வந்து ஏற்றுக்கூடிய உள்ள வாதம் கிடையாது. அதனால தான் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் வந்து அவங்க கிரவுண்ட்ல வந்து என்ன ரியாலிட்டி, அதற்கு என்ன அதுக்கு நீங்க வந்து இங்க தவறு நடக்குதுன்னு சொல்லிட்டு அமைச்சர்களோட ஒரு இதுக்கு எடுத்துன்னு போயிட்டு பார்வைக்கு எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா அவங்க வந்து டைரக்ஷன் கொடுக்க போறாங்க. நீங்க தான் வந்து இது சொல்யூஷனே கொடுக்க போறீங்க, அதிகாரிகள் தான் சொல்யூஷனே கொடுக்க போறாங்க. அதை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு அதுல வந்து அந்த அரசாங்கத்தோட கொள்கைக்கு காம்ப்ரமைஸ் இல்லாம இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த சமூக நீதி, சமத்துவ நீதி, அந்த மாதிரியான நீதிக்கு வந்து எது குந்தகம் விளைவிக்காமல், பாதகம் ஏற்படாமல் இவர்கள் வந்து முடிவெடுப்பாங்க. அவ்வளவுதான். அரசாங்கத்தோட அரசியல் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, அந்த கொள்கைக்கு கான்ஃபிளிக்டா இருந்ததுன்னா அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்ப்பாங்களே தவிர, கான்ஃபிளிக்டாக இல்லாம பொதுமக்களுக்கு நல்லதா இருந்தா உடனடியாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதே இப்போ எனக்கு ஒன்னே ஒண்ணுங்க, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, மது விலக்கு நாங்க வந்து நிறைய கடைகளை குறைச்சிட்டோம் அப்படின்றாங்க. எனக்கு அதுல வந்து உடன்பாடு இல்லை. என்னன்னா இப்போ வந்து நீங்க திருச்சி ஸ்ரீரங்கத்துல இருக்கீங்க வச்சுக்கோங்க, அந்த கோவில் பக்கத்துல உள்ள கடை ஒன்று இருந்ததுன்னா அந்த மூடிட்டாங்க அப்படின்னா, ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கடை இருக்குன்னா, இந்த கோவில் பக்கத்துல உள்ள கடையில குடிச்சவன் வந்து 4 கிலோமீட்டருக்கு வந்து சைக்கிள்ல போயிட்டு குடிக்க மாட்டான்றது என்ன நிச்சயம்? என்னோட கேள்வி அதுதான். கடைகளை மூடுவதனாலேயே நீங்க வந்து போதையை தடுக்க முடியாது. அந்த டாஸ்மாக்ல நம்ம டெய்லி எவ்வளவு கொள்ளளவு, எவ்வளவு வந்து வாங்குறோம், எத்தனை ஆயிரம் லிட்டர் வாங்குறோம். டாஸ்மாக் அந்த இது வந்து மதுபானம் வந்து ஒரு 10 லட்சம் லிட்டர் வாங்குறோம் அப்படின்னா, நான் இன்னிலேருந்து 8 லட்சம் லிட்டர் தான் வாங்க போறேன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். அப்போ எப்ப நீங்க வந்து அளவை குறைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் அவர்களுக்கு அவங்க அருந்துகின்ற அந்த மது வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்ப அந்த மது அந்த குவான்டிட்டி அப்படியே தானே இருக்குது. இப்ப 4 கடையில வித்தது 2 கடையில விற்க போறாங்க, அவ்வளவுதானே. ஒரு எக்ஸாம்பிள், நீங்க 2 கடையை மூடிட்டீங்க அப்படின்னா 4 கடையில இன்னைக்கு வரைக்கும் வித்தது 2 கடையில விற்க போறாங்க. கூட்டம் கியூ ஜாஸ்தியா இருக்கும், அவ்வளவுதான். அவங்க கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு முன்னாடியே போயிட்டு வாங்கிக்கணும், அவ்வளவுதானே தவிர கியூ ஜாஸ்தி ஆகுமே தவிர அளவு அதே அளவு தான். ஸோ அது ஏன் வந்து அரசாங்க அதிகாரிகள் யாருமே அவருக்கு எடுத்து சொல்லலைன்னு தெரியல. ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு போதையை தடுப்பதற்கான ஒரு வழிமுறையா நான் பார்க்கல. இது மாதிரி நீங்க ஒவ்வொன்றத்தையும் ஆராய்ந்து எது பண்ணினா சரி அப்படின்ற மாதிரி கேட்டு பண்ணும்போது தான் இது வந்து அந்த பேச்சு கேட்டேன் நான். 20 நிமிஷம் அவர் பேசினார் அவரு. அது வந்து ஒரு அரசியல் ஒரு தேர்தலில் வந்து ஒரு பரப்புரைக்கு உண்டான பேச்சு மாதிரி தான் இருந்தது. அதுல ஒரு முதலமைச்சர் வந்து கவுண்டர் கொடுக்கணும்ல, அதாவது நீங்க வந்து இவ்வளோ குற்றங்கள் 15 குற்றங்கள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க, இல்ல 15 இல்லைங்க, அதுல வந்து 12 தான் இங்க இருக்கு, 3 குற்றங்கள் வேணும்னே ஜோடிக்கப்பட்டவை, இல்ல 12 குற்றங்கள் இருக்கா, இதுல வந்து எஃப்ஐஆர் போட்டுட்டோம், அதுல வந்து குற்றம் சாற்றவர்கள் மேல வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுடுது, இனிமே இது மாதிரி நடவடிக்கை. இப்ப எனக்கு ஒன்னே ஒண்ணுங்க, சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு காவல் படை வந்து அமைக்க போறேன்னு சொல்லியிருக்கிறார்.
எனக்கு ஒண்ணே ஒண்ணு, இப்ப இருக்கிற ஒரு 10,000 போலீஸார்ஸ் இருக்கிறாங்கன்னா, அவர்களுக்குள்ளேயே நீங்க குழுவா பிரிச்சு பண்ண போறீங்களா? இல்ல புதிதாக ஒரு 2,000 காவலாளர்களை வந்து இது பணியமர்த்த போறீங்களா? அதுதான் எனக்கு என்னோட கேள்வி. ஸோ புதிதாக வந்து காவலர்களை வந்து நீங்க வந்து பணியமர்த்தி, அது வந்து இந்த சிங்கப்பெண்ணுக்காக பண்ணீங்கன்னா, நீங்க சொல்ற லாஜிக் வந்து இதாகும். இல்ல இருக்கிறவங்களே நான் பைஃபர்கேட் பண்ணி, இவர்கள் வந்து சிங்கப்பெண் விங்குக்காகவும், மற்றவர்கள்லாம் வந்து எப்போ நடக்கின்ற அந்த காவல் நிலையத்தில் இருக்கின்ற அந்த வேலையை பார்க்கறதுக்குன்னு சொன்னா, அப்போ அங்க நடந்த வேலையை நீங்க குறைத்து விட்டு, இங்க ஒரு புது வேலையை வந்து பார்க்கும்போது, ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த ஒரு ரோந்து வேலையாக இருக்கட்டும், இல்ல போலீஸ் காவல் நிலையம் பண்ணின வேலையாக அது குறைய ஆரம்பிக்கும்போது, அவர்கள் என்னென்ன அ குற்றங்களை தடுக்க வேலை செய்தார்களோ, அந்த குற்றங்கள் இப்போ வந்து இன்னும் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்குண்டான எஸ். கிளாரிட்டிய குடுக்கணும். சார், தாவேகாவுக்கு ஆதரவு எங்களால கொடுக்க முடியல. துரதிர்ஷ்டவசமா நாங்க திமுக கூட்டணியில இருந்ததாலயும், திமுகவினுடைய சின்னத்திலேயே போட்டியிட்டதாலுமே எங்களால தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க முடியல அப்படின்னு மதிமுகவின் தலைவர் வைகோ அவருடைய மகன் துரை வைகோ அவரு சொல்லியிருக்காரு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து வந்து திமுக கூட்டணியா இல்ல தாவேகா பக்கம் போலாமாங்கிறதுக்கு இந்த குழு கூடி ஒரு ஆய்வு இல்ல ஒரு கலந்தாலோசிக்கள் கூட நடக்க போகுது மதிமுகலங்கிற செய்திகள் வருது. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? சரி, அவர் வந்து அன்னிலேருந்தே வந்து அ எங்க சொந்த சின்னத்தில நிக்க வைங்க எங்கள. இல்ல அங்க தீப்பெட்டி சின்னம் அவங்களால ஐ திங்க் அவங்களுக்கு வந்து அந்த ரெகக்னிஷன் போயிட்டதுனால தீப்பெட்டி சின்னம் கூட குடுத்தாங்க ஒரு வாட்டி. அதில கூட நான் நிக்கிறோம்னு சொல்லிட்டு மேடையிலேயே வந்து அழுதாரு அவரு. ஆனா இதுதான் வந்து திமுக வந்து பண்ணுகின்ற இந்த ஒரு என்ன சொல்றது, இவங்க ஜனநாயகம்னு சொல்லிட்டு வெளியில பேசுவாங்க. ஆனா அங்க இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு ஜனநாயகமே கிடையாது. ஏன் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறாங்க. அந்த கட்சிக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. கட்சிக்குன்னு ஒரு சின்னம் இருக்கு. அந்த சின்னத்துல கூட நிக்க வைக்க முடியாம நீங்க ஒரு அடக்குமுறையை பண்ணுகிறீர்கள் என்றால், நீங்க வந்து என்ன ஒரு கீழ் ஜாதி, மேல் ஜாதி அந்த ஜாதி அடக்குமுறைய வந்து நீங்க வந்து கிளியர் செய்து இந்த இந்த மக்களுக்கு வந்து நல்லாட்சிய குடுக்க போறீங்க. உங்க கூட பயணித்த வைகோ வெளியில போய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. தனி சின்னத்த வச்சுக்கிறாரு. அப்போ அவரோட சின்னத்துல கூட அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னா, நீங்க வந்து என்னோட சின்னம் தான் உயரியது. அவர்கள் சின்னம் வந்து சிறியது. ஸோ அவங்க சின்னத்துல போட்டியிட்டாங்கன்னா அவங்க தோத்து போயிடுவாங்க. என் சின்னத்துல போட்டியிட்டா தான் வின் பண்ண முடியும். அப்பதான் வந்து என் சின்னத்துல போட்டியிட்டு வின் பண்ணா, அவங்க இந்த மாரி கட்சி தாவல் தடை சட்டம் மூலமாக வெளில போனாங்கன்னா, அவங்கள வந்து புடிச்சு இது பண்ணிடுவாங்க. பதவிய வந்து காலி பண்ணிடுவோன்ற ம ஒரு மேலண்ணன், ஒரு பெரிய அண்ணனோட ஒரு அந்த மெத்தன போக்குல நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க எப்படி வந்து ஜாதி பாகுபாடு இல்லாம வந்து ஒரு சமுதாயத்த நடத்தப் போறீங்க? உங்க கட்சிக்குள்ளேயே நீங்க வந்து சரிசமமா நடத்துவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு குடுக்க மாட்றீங்க அப்படின்னா, இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள். இப்ப வந்து விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், இந்த முஸ்லீம் லீக் கட்சிகளா இருக்கட்டும், இப்ப வந்து புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? அவங்க புரிஞ்சுனது வந்து அங்க பதவி குடுக்குறாங்க, அங்க போயாச்சாங்க அவ்வளவுதான். என்னைக்குமே கேட்டா வந்து கவர்னர் ஆட்சி வந்துரும்ன்றாங்க. மக்களுக்கு தெரியாதா? இத அவங்க சொல்லி தான் நமக்கு தெரியணுமா? யாருக்கு மெஜாரிட்டி இல்லையோ, அந்த கட்சி இப்ப சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இல்ல அப்படின்னா, கவர்னர் ஆட்சி தான் வரும். இது என்ன பெரிய வந்து இவர்கள் வந்து ஏதோ பிஜேபி வந்து பின் வழியாக தமிழகத்துல கவர்னர் ஆட்சி வந்துரும்னு சொல்றாங்க. மக்கள் தேர்ந்தெடுத்தது அதுதானுங்களே. மக்கள் யாருக்கும் குடுக்க வேணாம்னு தானே மக்கள் குடுக்கல. அப்போ மக்கள் வந்து இங்க கவர்னர் ஆட்சி வர வேண்டும் என்று குடுத்த ஒரு மேண்டேட்டை நீங்க எப்படி மாத்துறீங்க பாருங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு எதிராக விழுந்த வாக்குகள் தாவேக்கால இப்ப அவங்க போட்டிருக்காங்கன்னா, திமுகக்கு எதிரான வாக்குகள். திமுக கூட்டணியில விழுந்த வாக்குகள் தாவேக்காக்கு எதிரான வாக்குகள். ஜனநாயகத்துல நான் உங்களுக்கு என்னோட உரிமையை வந்து நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த உரிமையை எஸ்டாப்ளிஷ் பண்ணினத வந்து பறித்து, அதை நீங்க போட்டது தப்புன்னு சொல்லிட்டு, நீங்க திருப்பி 2 பேரும் சேர்ந்து கூட்டணி வச்சு ஆட்சி பிடிக்கிறீங்க அப்படின்னா, இது நான் என்னன்னு சொல்றது இங்க? இது ஜனநாயக படுகொலை கிடையாதா? கேட்டா கவர்னர் ஆட்சி வந்தா ஜனநாயக படுகொலை. மக்கள் கவர்னர் ஆட்சி தானே விரும்பி இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? 107 சீட்டு தானே அவர் குடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா 118 சீட்டு குடுத்திருப்பாங்கல்ல. அப்போ யாருக்கும் தனி மெஜாரிட்டி குடுக்கக் கூடாது என்பதுல தெளிவாக இருந்த மக்களை, நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க? மக்கள் என்ன மேண்டேட் குடுத்தானோ, அந்த மேண்டேட்ட மாத்தி இருவரும் போய் ஒண்ணா சேர்ந்திருக்கிறீங்க. ஸோ இது ஜனநாயக படுகொலை கிடையாதா? ஸோ அதனால வந்து திமுக என்பது என்னைக்குமே இப்பதான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த கூட்டணி கட்சிகள்ல வந்து ஏதோ ஒரு வாய்ஜாலம் பேசி, கதை திரைக்கதை வசனம் பேசி, சமூக நீதி, சமத்துவ நீதி, இது பெரியார் மண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி வந்து
எல்லாரையும் வந்து மடைமாற்றம் செய்து இன்னைக்கு வந்து ஆட்சியில வந்து இருந்திருக்காங்க அவங்க. ஓகே, இப்போ வந்து கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு நம்மளோட கூட்டணியில இருந்தது வந்து கூட்டணியில சேர்த்து கொண்டது அவர்கள் ஆட்சியில் இருப்பதற்காகவே தவிர நமக்கு அங்கீகாரமோ அதிகாரமோ கொடுப்பதற்காக அல்ல. இவங்க எல்லாம் பேசுவாங்கல்ல, எங்க அங்கீகாரத்தை மறைக்க முடியாது, அடையாளத்தை மறக்க, நீங்கெல்லாம் அங்கீகாரம் இல்லாம அடையாளம் இல்லாம இவ்வளவு நாள் இருந்திருக்கிறீங்க. இவ்வளோ வளர்ச்சி பெற்ற மாநிலத்திலையும் இவ்வளோ வந்து நீங்க சொல்ற அந்த விவேகம் இங்க எவ்வளவு வளர்ந்துருக்குது. நீங்க அதுக்கு ஒரு வேற ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்க, பகுத்தறிவு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி, அதையுமே ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்க. நீங்க விவேகம் உள்ள மனிதர்கள் எப்படி விவேகம் உள்ள மனிதர்களை வந்து எப்படி மாத்தி வச்சிருக்காங்க பாருங்க, மடைமாற்றம் செய்து வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ அதனால வந்து இப்ப இவங்க வந்து எங்க கூட்டணியில போய் ஆட்சி அமைச்சது வந்து மக்களுக்கு எதிரான மேண்டேட். என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன கொடுத்தாங்களோ அந்த மேண்டேட்டுக்கு எதிராக நீங்க பண்ணியிருக்கிறீங்க. எஸ், மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இதுலேருந்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா நம்ம இனிமே வரப்போகின்ற தேர்தலில் யாருக்கு அவர் ஆட்சி கொடுத்தாலும் கம்ப்ளீட் மெஜாரிட்டியில ஆட்சி கொடுக்க வேண்டும் என்று மக்கள் புரிந்து கொள்வார். ஓகே சார். சார், இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். கிட்டத்தட்ட தேர்ட் டேர்மா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய ஆட்சி காலம் நடைபெற்று வருது. எங்க உயர்ந்திருக்கு இந்தியா? எந்தெந்த துறைகள்ல, இல்லைன்னா உங்க பொருளாதார நிபுணர் அப்படிங்கிற உங்களுடைய வியூல எங்கெல்லாம் நம்ம சடனா ஒரு அப்ல இருக்கும் சார்? அதாவது நீங்க வந்து இப்ப உயர்ந்திருக்கிறோம் அப்படின்னா முன்னாடி எப்படி இருந்தோன்றது கம்பேர் பண்ணினாதான் உங்களுக்கு வந்து எப்படி உயர்ந்தோன்றது தெரியும். ஸோ 2014 இந்த அரசாங்கம் வருவதற்கு முன்னாடி நம்ம வந்து 11வது இடத்துல இருந்தோம். நம்ம வறுமை ஜிடிபியில நாட்டின் வருமானம் வந்து 11வது இடம் இருந்தது. அது கூட பரவாயில்லைங்க. ஆனா வந்து நொறுங்கி விழும் பொருளாதாரம், என்னைக்கு வேணா காலியாகும், திவால் ஆகுன்ற மாதிரி இருந்த பொருளாதாரம், மொத்தம் 5 பொருளாதாரம் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணாங்க அந்த காலகட்டத்தில். அதுல ஒரு பொருளாதாரமாக இந்தியா இருந்தது. 5 கண்ட்ரி செலக்ட் பண்ணாங்கன்னா அதுல ஒரு கண்ட்ரி இந்தியாவா இருந்தது. அப்படி திவாலாகக்கூடிய இருந்த இந்தியாவை, பாரதத்தை காப்பாற்றி ஓகே மிகப்பெரிய ஒரு 3 முன்னெடுப்பு திட்டங்களை கொண்டு வந்து, ஒன்று வரி செலுத்துவோர் வந்து எல்லாரும் ஒரே பிராக்கெட்ல கொண்டு வந்தாங்க. அதாவது ஜிஎஸ்டி என்கின்ற ஒரு வரியை வந்து நாடு முழுவதும் 33 சட்டங்களை வந்து எல்லாத்தையும் ஒன்றிணைத்து 2017 ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை. இது 2010-11 காலகட்டத்தில் ப. சிதம்பரம் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டு 2014 எங்களால் முடியலங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு இன்டரிம் பட்ஜெட்ல வந்து ஒரு இது பண்ணிட்டு போனார், நமஸ்காரம் பண்ணிட்டு போனார். ரைட்டுங்களா? 2014 இன்டரிம் பட்ஜெட் கொடுக்கும்போது அது 2017 இந்த அரசாங்கம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வருகின்ற எல்லா மாதங்களும் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல ஜிஎஸ்டி வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. அது மாநிலங்களுக்கு வந்து அந்த வரி பகிர்வு மூலம் போகுது. இது வந்து ஜிஎஸ்டி 2.0க்கு அப்புறம் 2 லட்சம் கோடி ஆண்டுக்கு வந்து மக்கள்கிட்ட பணம் போய் சேருது. அந்த 2 லட்சம் கோடி தாண்டி கொடுத்தது, மக்கள் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் மாதம் 2 லட்சம் கோடி ரூபாய் வந்து எல்லா அரசாங்கங்களுக்கும் போகுது மொத்தமா அகில இந்திய அளவில். தென் டிமானிட்டைசேஷன்னா பண மதிப்பிழப்புன்னே சொல்லுவாங்க. அதுவுமே வந்து தமிழ்ல நமக்கு டிரான்ஸ்லேஷனே பண்ண தெரியாது. அதாவது பண மதிப்பிழப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 100 ரூபாய்க்கு இன்னைக்கு நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா நாளைக்கு நீங்க 110 ரூபாய் கொடுத்தாதான் அந்த பொருளை வாங்க முடியும்னா பணம் மதிப்பை இழந்து விட்டது, இல்ல அந்த பொருளோட மதிப்பு உயர்ந்து விட்டது. இதுதான் பண மதிப்பு இழப்போட டெஃபினிஷன். அந்த 2014 டிமானிட்டைசேஷன் வரும்போது நம்ம வந்து ஒரு கவர் பால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் வச்சுக்கோங்க, 1 லிட்டர் பால் 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் வச்சுக்கோங்க. இந்த டிமானிட்டைசேஷன் முடிஞ்ச அடுத்த நாள் பால் விலை ஏறிச்சா? 50 ரூபாய்க்கு 1 லிட்டர் பால் வாங்கினா அடுத்த நாள் 50 ரூபாய் தானே ஒரு வாங்கினீங்க நீங்க. அந்த 500 ரூபாய் கொடுத்து வாங்கின தாள் வந்து வேற தாளாக மாறிதே தவிர, பட் விலை அதே விலை, பொருளோட விலை அதே விலை தானே, பொருளோட விலையும் அதே தான், அதே பணம் கொடுத்து தான் வாங்கினோம். எங்க அந்த பணம் மதிப்பை இழந்தது, ஆர் எங்க அந்த பொருளின் மதிப்பு உயர்ந்தது? இது வந்து இந்த புள்ளி வைத்த கூட்டணிகள் அப்படியே நெரேட்டிவ், பணம் மதிப்பிழப்பு, இது வந்து பண பரிமாற்றம். நான் சொல்றது டிமானிட்டைசேஷன் எக்ஸாக்ட் மீனிங் பண பரிமாற்றம். என்கிட்ட ஒரு 5000 ரூபாய் நோட்டு இருந்ததுன்னா அந்த 5000 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு நான் வந்து 2000 ரூபாய் நோட்டா வாங்கிட்டேன், இல்ல 100 ரூபாய் நோட்டா வாங்கிட்டேன். பண பரிமாற்றம் ஏற்பட்டது. இதுதான் வந்து டிமானிட்டைசேஷன். இது வந்து இதன் மூலமாக இந்திய பொருளாதாரம் இந்த நம்பர் 2 எக்கானமியை வந்து
கிட்டத்தட்ட முற்றிலும் சொல்ல மாட்டேன் நான், ஒரு 90-95% வந்து ஒழிக்கப்பட்டு விட்டது. ஸோ அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ். இன்னைக்கு தனிநபர் வருமானம் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் யார் ஒருவர் வருமானம் ஈட்டுகிறாரோ 1 பைசா இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டாம். மாசம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டாம். ஸோ இதெல்லாம் வந்து இது மூலமாக 1 லட்சம் கோடி ரூபாய்கள் மக்கள் கையில பணம் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் பண்ணினதுனால உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் பொட்டன்ஷியல் ஜாஸ்தியாகி நமக்கு வந்து நிறைய வந்து நம்ம பொருட்களை வாங்க ஆரம்பித்தோம். சேவிங்ஸ் பண்றது மூலமாக நிறைய பொருட்களை வாங்க ஆரம்பித்தோம். பொருட்கள் வாங்குறதுனால அந்த பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ்ல கெப்பாசிட்டி ஜாஸ்தியாச்சு, எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியாச்சு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வர ஆரம்பிச்சது. இவர்கள் ஆட்சியை விட்டுட்டு போகும்போது 2014 $330 பில்லியன் இருந்தது. இன்னைக்கு $700 பில்லியன் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் டபுளா இருக்குது. இன்னைக்கு ஜிடிபில 4வது இடத்துல இருக்கோம். நம்ம 4வது இடத்துல இருக்கோம். இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு, ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளிவிட்டு, ஸோ யூஎஸ், சைனா அண்ட் ஜப்பான் இவர்கள் தான் இருக்கிறாங்க. இன்னொரு கூடிய 2-3 வருஷங்கள்ல வந்து நம்ம 3வது இடத்தையும் நம்ம பிடிச்சிருவோம் நம்ம. ஸோ இப்படி டெஸ்பைட் ஆல் த ப்ராப்ளம்ஸ், உலகம் சந்திராத கொரோனா, ரஷ்யா உக்ரைன் வார், இஸ்ரேல் காசா வார், அவர் இன்னைக்கு காலைல எழுந்தாருன்னா உடனே டாரிஃபை போடுறது. நீங்க வந்து பக்கத்து வீட்டில் போயிட்டு பாலை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே டாரிஃப் உங்க வீட்டில் போட்டுருவாரு. இந்த வீட்டில் போய் தயிர் வாங்கினீங்கன்னா டாரிஃப் போட்டுருவாரு. யாரே ட்ரம்ப். அந்த அளவுக்கு வந்து அன்சர்டனிட்டிஸ் இருந்தது. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7.25%, 7.8% நம்ம வந்து ஜிடிபி க்ரோ ஆகிட்டு இருக்கோம். எல்லா எமர்ஜிங் எக்கானமிஸ்லையும் நம்ம தான் வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு எக்கானமியா இருக்குது. இன்னைக்கெல்லாம் ஃபேக்ட்ஸ் அண்ட் டேட்டா வந்து வலைதளத்தில் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்டேபிளா ஃபிஸ்கல் டிசிப்ளினோட வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளோ பணம் செலவழிக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்ம கண்டினியூ கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது வந்து கடந்த 5 வருடங்களாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக வேகம் எடுத்து கொண்டு வருகிறது. பை 2030 கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு $7 trillion எக்கானமி நோக்கி இந்தியா போய்விடும்.